Hi, chalo vanakkam. This is Maka exercise 3.5 lama third sum cos theta equal to 1/2 into a plus 1/a எனில் cos 3 theta equal to 1/2 into a cube plus 1/a cube என காண்பின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபார்முலா தெரியணும். இதுக்கும் என்ன சம்மதம் சொன்னால் cos 3 thetaவை cos theta ஃபார்முலா வடிவத்தில் எழுதணும். நான் உங்களுக்கு ஃபார்முலா வரதுக்கான இன்னொன்று இது தேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காஸ் 3 தீட்டா அப்படின்னா அது காஸ் 2 தீட்டா கூட ஒரு தீட்டாவை சேர்த்தா கிடைக்குமா? இது காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா சாமி. காஸ்னால் மாறாது. காஸ் ஏவுக்கு பதிலாக காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி, குறி மாறிடும், மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் பி. இது ஒத்த உறுப்புகள்லாம் இல்லை சாமி, நல்லா பார்த்துக்கோ. இது 2 தீட்டா இருக்குது, ஒரு தீட்டா தான் இருக்குது. பொசுக்குன்னு பெருக்கி போட்ட கூட தப்பு, ஒத்த உறுப்புகள் இல்லை. இப்போது காஸ் 2 தீட்டா ஃபார்முலா உங்களுக்கு முதல் கணக்கில் இது எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டேன். என்ன பண்ணலாம், 2 இன்ட்டு, எனக்கு காஸ் வடிவத்தில் தானே வேணும், அதனால் என்ன போடுறேன், 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு போடுறேன். இன்ட்டு இந்த காஸ் பி பதில் தீட்டா, இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் sin 2 தீட்டா ஃபார்முலா வந்து 2 முன்னாடி தூக்கி வந்துருங்க. 2 இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. இப்போ இருப்பா மைனஸ்க்கு முன்னாடி இது ஃபுல்லாக ஒரு உறுப்பு, இது ஃபுல்லாக ஒரு உறுப்பு. அப்போ யார் பொதுவாக எடுக்கலாம் பாருங்க, காஸ் தீட்டா பொதுவாக எடுக்கலாமா? காஸ் தீட்டா பொதுவாக எடுத்துட்டா மீதி என்ன இருக்குங்க, பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல், 1 டைம், இது 1 டைம். ஸோ மீதி இருக்கிறது 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இங்கே என்ன இருக்கும், மைனஸ் 1 கூட பிறகு அதை கிடைக்கும். 2 இன்ட்டு இப்போ சைன் தீட்டா இருக்குது. அப்போ என்ன வரும், sin square theta. cos theta of 2 into cos square theta minus 1. எனக்கு எந்த வடிவத்தில் வேணும், cos theta வடிவத்தில் தான் வேணும். அப்போ sin square என்னன்னா இதெல்லாம் minus 2 into, அப்போ இந்த ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, sin square theta plus cos square thetaவின் மதிப்புனா சாமி 1. அப்போது எனக்கு sin square வேணும்னா sin square இங்கே வச்சுக்கிறேன், cos square அந்த பக்கமாக நான் ப்ளஸ் sin cos square, அந்த பக்கம் போனால் மைனஸ் காஸ் ஸ்கொயராக மாறும். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. பொசுக்குன்னு இது பண்ணிக்கூடாது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். மைனஸ் 1 மைனஸ் 2 எடுத்து போயிருக்கணும், மைனஸ் 1 2 ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒத்த உறுப்புகள் யார், இவங்க 2 பேரும், அப்புறம் இவங்க 2 பேரும். அப்போது 2 காஸ் ஸ்கொயர் தீட்டாவை 2 காஸ் ஸ்கொயர் தீட்டாவை சேர்த்தா 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா, மைனஸ் 1 மைனஸ் 2 சேர்த்தா மைனஸ் 3 ஈக்குவல் டு. இப்போ உள்ளே எடுத்து பெருக்கி பாருங்கள், காஸ் தீட்டா வடிவத்தில் தான். இது காஸ் தீட்டா வடிவத்தில் வந்துருச்சா, காஸ் தீட்டா இன்ட்டு இது போட்டுக்கலாம்ல. இல்லை அப்படின்னா உள்ளே பெருக்கினா பாருங்கள், காசு நடுக்கு 1 காசு நடுக்கு 2 காசு நடுக்கு 3. அப்போ 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 இன்ட்டு காஸ் தீட்டா 1. ஸோ காஸ் 3 தீட்டாவுக்கு பதிலாக ஒன்று இதை போடலாம், இல்லைன்னா இதை போடலாம். எனக்கு காஸ் தீட்டா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருப்போ, 1/2 இன்ட்டு ஆஃப் ஏ ப்ளஸ் 1/ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொன்னால் காஸ் 3 தீட்டாவை நான் ஒன்று வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. எது, 1/2 இன்ட்டு ஏ கியூப் ப்ளஸ் 1/ஏ கியூப் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இதான் நான் வர வைக்கணும். எது, காஸ் 3 தீட்டாவுக்கு இதை வர வைக்கணும். நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். ஓகே சாமி, காஸ் தீட்டாவுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/ஏ, ஓகே, இன்ட்டு 4 இன்ட்டு காஸ் ஸ்கொயரு. அப்போ காஸ் ஸ்கொயர் யார், இன்ட்டு 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/ஏ த ஹோல் ஸ்கொயர். ஓகேம்மா, ஏன்னா அது 1/2க்கும் இது சொந்தம், ஸ்கொயர் சொந்தம் இல்லை. இந்த ஓப்பன் ப்ராக்கெட், இந்த க்ளோஸ், இந்த ஓப்பன், இந்த க்ளோஸ், இந்த ஓப்பன் போட்டது எங்கே போட்டிருக்குல்ல, -3 இந்த க்ளோஸ். ஓகே, ஸோ 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/ஏ இன்ட்டு நான் ஒரு ப்ராக்கெட் எடுக்க போகிறேன். ஏன்னா நடுவில் பெருக்கல் தான் ஸ்கொயர் ஆனது இதுக்கும் சொந்தமாயிடும். அப்போ 4 இன்ட்டு நடுவில் பெருக்கல் தான் ஸ்கொயர் இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். இன்னொன்று நடுவில் வகுத்திருக்கான ஸ்கொயர் ஆனது 1க்கு சொந்தம், 2க்கு சொந்தம். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கா, இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், 1 ஸ்கொயர் 1 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ்
2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஓகே, இந்த ஓப்பன் ப்ராக்கெட் இதோட முடியுது, மைனஸ் பி 3. சரி, புரியுதாம்மா? இதை ஃபார்முலா வடிவத்தில் பிரித்து எழுதிட்டேன். ஒரு எண் அதனுடைய எதிரெண் வந்துடுச்சு சொன்னால் கண்டிப்பாக என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடும். இங்கே எடுத்துகிட்டோம், இந்த நாள் என்ன ஆகிடுச்சு, கேன்சல். ஸோ 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/a இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a². இங்கே ஓரன் 2, இங்கே என்ன இருக்குது, -3. ஒத்த உறுப்புகள் ஆகிடுச்சு. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனுடைய குறிப்பிட்டால் -1. இது எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு பார்த்தா 1/2 அப்படியே இருக்கட்டும். a + b இன்ட்டு a² + b² மைனஸ் ஏபி. இங்கே ப்ளஸ் போட்டாங்க, என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். இது எந்த வடிவம், ஏவை 3 முறை பெருக்கியிருக்காங்க, பியும் 3 முறை பெருக்கியிருக்காங்க. இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே தான் வரணும், ப்ளஸ். இப்போது ஏவுக்கு பதிலாக ஏ தான் இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது, 1/a இருக்குது. அப்போ a²க்கு பதிலாக a², பிக்கு பதிலாக 1² மைனஸ் ஏ, பிக்கு பதிலாக 1/a. இந்த ஏ வந்து வேண்டாம்னு கேன்சல் ஆகிடும். ஸோ -1. அப்போ a + b இன்ட்டு இது ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டு இது ரெண்டையும் பெருக்கிட்டு இது கேன்சல் ஆகிட்டு வந்துடும்மா. இப்போ 1/2 யாருடைய ஃபார்முலா, a³ + b³. a³ ப்ளஸ் b³ ஃபார்முலா என்னது, 1/, b³ பதிலாக என்ன இருக்குது, 1/a³. 1³ 1 தான். இதான் அவங்க நிரூபிக்க சொல்லிக்கிறாங்க சாமி. எதை, cos 3θ = இதான் நிரூபிக்க சொன்னாங்க. நிரூபிச்சாச்சு. ஓகே, தேங்க்யூம்மா.